விமர்சகர்களும் அநேக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்று, மக்காவிற்கு வெளியே வாழ்ந்து வந்த ஒரு ரோமானிய இரும்பு கொல்லனிடமிருந்து திருக்குரானை நபி அவர்கள் கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 103 இக்குரானை உமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு மனிதன் தான் என்று அவர்கள் கூறுவதை திட்டமாக நாம் அறிவோம். எவர்பால் அவர்கள் இணைத்து கூறுகிறார்களோ அவருடைய மொழி அரபி அல்லாததாகும். இதுவோ தெளிவான அரபு மொழியாகும். அந்த ரோமானிய இரும்பு கொல்லனுக்கு அரபு மொழி தெரியாது. அவன் ஒரு அந்நியன். நபி அவர்கள் அவனிடம் கற்றுக்கொண்டார்கள் என்கிறீர்களே. திருக்குரான் என்ற இந்த புத்தகம் தூய்மையான அழகான அரபு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலம் தெரியாத ஒரு சீன மனிதன் ஷேக்ஸ்பியருக்கு புத்தகத்தை எழுத கற்றுக் கொடுத்தார் என்பது போல் இருக்கிறது. மேலும் சில குற்றச்சாட்டுகள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் வரகா என்பவரிடமிருந்து திருக்குரானை பற்றி தெரிந்து கொண்டதாக சொல்கிறார்கள். வரகா இப்னு நௌஃபல் நபி அவர்களின் மனைவி கதீஜாவின் உறவினர் ஆவார். வரலாற்றை படிக்கும்போது நமக்கு தெரிகிறது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தமது வாழ்நாளில் 2 முறை தான் அவரை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை இறைத்தூதர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு காபாவில் தொழுது கொண்டிருந்த போது நபி அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டார். இன்னொரு முறை நபி அவர்களுக்கு முதல் வேதவசனம் இறங்கிய பொழுது நபி அவர்கள் பயந்து நடுக்கத்தில் இருந்தார். அவரது மனைவி வரகாவிடம் அழைத்து சென்றார். இந்த 2 முறைதான். முதல் வேதவசனமானது இறங்கிய உடனேயே இறைவன் முதல் வசனத்தை இறக்கியவுடன் 3 ஆண்டுகள் கழித்து அவர் இறந்து விட்டார். ஆனால் திருக்குரான் 22 ஆண்டுகளாக தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருந்தது. யோசித்து பாருங்கள், நபி அவர்கள் 2 முறைதான் அவரை சந்தித்தார். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வசனம் இறங்கிய 3 ஆண்டுகள் கழித்து அவர் இறந்து போய்விட்டார். ஆகவே அவரால் வரகாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது. வரகா ஒரு கிறிஸ்தவ அரேபியர். அவர் அரேபியர், ஆனால் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டார். நிச்சயமாக அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது. மேலும் சில நபி அவர்கள் திருக்குரானை யூதர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் அவர்களுடன் நேரம் செலவழித்த போது கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் தாவா செய்ய ஆரம்பித்தார்கள். வேத வசனங்கள் இறங்கிய 13 ஆண்டுகள் கழித்து. ஆகவே அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியாது. மேலும் விவாதத்தின் போது நபி அவர்கள் தான் தகவல்களை கொடுத்துக் கொண்டிருந்தாரே தவிர அவர்கள் கொடுக்கவில்லை. மேலும் அவரிடம் விவாதம் செய்து கொண்டிருந்த பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நபி அவர்கள் தான் அவர்களுக்கு உதவினார், அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. மேலும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள் அரேபியாவுக்கு வெளியில் இருந்த மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறைத்தூதர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக மக்காவை விட்டு 3 முறை தான் வெளியில் சென்றிருக்கிறார்கள். 6 வயது இருக்கும் பொழுது மதீனாவிற்கு சென்றார். பிறகு 9 இருந்து 11 வயது இருக்கும் பொழுது தனது பெரியப்பாவுடன் ஒரு வியாபார விஷயமாக செல்கிறார். மேலும் அவருக்கு 25 வயது இருக்கும் பொழுது சிரியாவுக்கு செல்கிறார். கதீஜா அவருக்கு அல்லாஹ்வின் கருணை உண்டாகட்டும் அவருடைய சரக்குகளை ஏற்றி சென்றார். ஆகவே 3 முறை தான் மக்காவிற்கு வெளியில் சென்றிருக்கிறார். இந்த 3 சம்பவங்களிலிருந்து அவர் திருக்குரானை குறித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் என்று சொல்வதை ஏற்க முடியாது. மேலும் நபி அவர்கள் திருக்குரானை வேறு ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்வது அறிவுபூர்வமான குற்றச்சாட்டே அல்ல. ஏனென்றால் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது. அநேக மக்கள் எப்பொழுதுமே அவரை வந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்குமாறு திருக்குரானை சொல்கிறது. அவர் யாரிடமிருந்தாவது கற்றுக்கொண்டிருந்தால் அது வரலாற்றில் வெளிப்பட்டிருக்கும். மேலும் நபி அவர்களின் எதிரிகள் அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் ரகசியமாக யாரையாவது சந்தித்திருந்தால் அது வெளியாகி இருக்கும். மேலும் ஒரு வரலாற்று உண்மையை முன்வைக்கிறேன். நபி அவர்கள் படிக்காதவர் என்ற உண்மை ஒன்றே அவரால் வேறு எந்த வேத நூலையும் படித்திருக்க முடியாது என்று நிரூபிக்க போதுமானது. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல்-அன்கபூத் அத்தியாயம் 28 வசனம் 48 அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்தையும் ஓதியவராக இருக்கவில்லை. இந்த புத்தகம் வரும் முன்பு உமது வலது கரத்தால் அதனை நீர் எழுதியவரும் அல்லர். அவ்வாறு இருப்பின் இப்பொய்யர்கள் சந்தேகத்திருப்பர். திருக்குரானை நபி அவர்கள் எழுதியதாக பலர் குற்றம் சுமத்துவார்கள் என்று எல்லா ஞானமும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் கடைசி இறைத்தூதரான நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் எழுத படிக்க தெரியாத உம்மியாக இருக்கும்படி இறைவன் பார்த்துக் கொண்டான். ஒரு சிறு குறிப்பை கூட, ஒரு பூச்சியை தொங்கவிடும் அளவுக்கு ஒரு காரணத்தை கூட விமர்சகர்களுக்கு அவன் கொடுக்கவில்லை. இது போன்ற வீணர்களுக்கு குறை கூற எல்லாம் வல்ல இறைவன் எந்த வாய்ப்பையும் தரவில்லை. நபி அவர்கள் தான் திருக்குரானை எழுதினார் என்று சொல்ல ஒரு சின்ன காரணத்தை கூட அவன் தரவில்லை.